recording. So, நம்ம என்ன பண்ணலாம்னு இருந்தோம்? Okay, the homework is? எஸ் மேம். அந்த ஃப்ளோ வந்து எப்படி போகுது அப்படின்னு பார்க்க சொல்லியிருந்தீங்க. அது பார்த்தாச்சு மேம். அண்ட் பிரேக் பாயிண்ட்லாம் எப்படி அந்த ஃப்ளோக்கு ஏத்த மாதிரி ஒர்க் ஆகுதுன்ற மாதிரி நான் பார்த்தேன் மேம். Okay, who's going to தென் give me? அப்புறம் ஒரு யூஐ வந்து ரெடி பண்ண சொல்லியிருந்தீங்க மேம். Okay, அது வந்து next sessionல பார்க்கலாம். Second half of today. அடுத்த அரை மணி நேரம் கழிச்சு பார்க்கலாம். The first half an hour we'll use it for அந்த flow இது பண்றதுக்கு. So who's going to show me? நான் பண்றேன். Okay. எஸ் மேம். நான் ஆல்ரெடி வந்து ரன் பண்ணி வச்சிருந்தேன் மேம். என்னோட நான் ஆல்ரெடி வந்து பிரேக் பாயிண்ட்லாம் போட்டு. ஓகே, எடுத்துக்கோ. என்னோட view.py வந்து நான் ஆட் டீம் தான் மேம். நான் சாம்பிள் வந்து பார்த்தது ஆட் டீமுக்கு தான் பார்த்திருந்தேன். சரி. சோ ஃபர்ஸ்ட் வந்து நான் டீபக் மோட் ரன் அண்ட் டீபக் மோட்ல ரன் பண்ணும்போது எனக்கு வந்து ரன் ஆகி வந்துருச்சு மேம். இந்த யூஆர்எல் தான் மேம் நான் ஆல்ரெடி போட்டிருந்திருக்கேன். இதான் மேம் என்னோட ஹோம் பேஜ். ஃபர்ஸ்ட் நான் இந்த யூஆர்எல் போடும்போது இந்த பேஜ் தான் மேம் எனக்கு விசிபிள் ஆகும். சோ இப்போ நான் வந்து கண்டினியூ கொடுக்குறேன் ஒவ்வொன்னா இதாகிறதுக்காக. ஃபர்ஸ்ட் வந்து இந்த கண்டிஷன் என்ன செக் பண்ணுனா, அந்த மெத்தட் வந்து நான் குடுக்குற மெத்தட் நான் ஃபர்ஸ்ட் உள்ள போன உடனே எனக்கு என்ன காமிக்கும்னா கெட்ன்னு தான் மேம் காமிக்கும். ஏன்னா உள்ளதான் நான் போயிருக்கேன். ஜஸ்ட் லைக் என்னோட இப்போ ஒரு நிமிஷம். சோ அதனால இது வந்து பாக்குற ஒரு நிமிஷம். क्वेश्चन பேஜ் ஆல்ரெடி டிஸ்ப்ளே ஆயிடுச்சு இல்லையா? எஸ் மேம். அப்படிங்கும்போது எதுக்காக ஏன் இங்க வந்து பிரேக் பாயிண்ட் வர போகுது? பேஜ் தான் டிஸ்ப்ளே ஆயிடுச்சு மேம். அதுதான் மேம் எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. ஓகே, இப்போ நான் அதை ட்ரை பண்ணி பார்த்திருந்தேன் மேம். சரி. ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு சாட்ஜிபிட்டில வந்து क्वेश्चन கேட்டு போட்டதுல இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ரன் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பிரேக் பாயிண்ட் போடுங்க, அதுக்கப்புறம் ரன் அண்ட் டீபக் கொடுங்கன்னு போட்டு பாத்திருந்தேன் மேம். அதுலயும் இந்த மாதிரிதான் இப்போ லாகின் கிளிக் பண்ணோம்னா லாகின் ஒர்க் ஆச்சு மேம். ஆனா அந்த இடத்துல நான் பிரேக் பாயிண்ட் போட்டிருந்தேன். எப்படி வந்து ஒர்க் ஆகுதுன்னு எனக்கு புரியவே இல்லை. இல்ல என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. லாகின் போட் ஓகே, அந்த லாகின் ஃபங்க்ஷனுக்கு ஒரு பிரேக் பாயிண்ட் போட்டு லாகின் பட்டனை கிளிக் பண்ணா பிரேக் ஆன் ஹிட் ஆகுது, ரைட்? எஸ் மேம். ஓகே, அதுல என்ன உங்களுக்கு क्वेश्चन இருக்கா ஏன் ஹிட் ஆகுதுன்னு? ஹிட்டே ஆகல மேம். ஆனா பிரேக் பாயிண்ட் போயிட்டு இருந்தேன், எல்லாமே கரெக்ட்டா தான் மேம் இருந்துச்சு. ஹிட் எது what do you mean hit அந்த இடத்துல வந்து ஸ்டாப் ஆகணும் மேம். கரெக்ட், ஆமா. அதனா ஸ்டாப்பே ஆகல. அது ரன் ஆயிட்டே தான் மேம் இருந்துச்சு. அது நீங்க டீபக் மோட்ல நான் வேணா go ahead நான் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் ஃப்ளோ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தென் வேணா நான் பிரேக் பாயிண்ட் சொல்லுவாங்க. என்னோட क्वेश्चनே பிரேக் பாயிண்டே கிடையாது. क्वेश्चन என்னன்னா இப்போ லைன் நம்பர் 24 ஹைலைட் ஆயிருக்கு. இஸ் இட் ரன்னிங் now? அந்த இடத்துல இப்போ ஹிட் ஆகி பாஸ் ஆயிருக்கா ரைட் now? நோ மேம், நோ. அது இன்னும் பண்ணல மேம். காட்றீங்க. ஜஸ்ட் நான் இப்போ யூஆர்எல் ஓபன் பண்ணிருக்கேன் என்னோட இது. சோ அதனால இங்க வந்து ஓபன் பண்ணிய மாதிரி தான் மேம். இப்போ நான் இங்க கிளிக் ஒரு இது நான் கொடுக்கும்போது இந்த இடத்துல எனக்கு பாஸ் ஆகி நிக்கும் மேம். ஏன்னா ரன் அண்ட் டீபக்ல தானே 2.8 இருக்கு. இன்னும் எனக்கு பேஜ் லோட் ஆகி வரல. ஏன்னா நான் இங்க பிரேக் பாயிண்ட் கொடுத்திருக்கேன். சோ வேற ப்ராஜெக்ட் ஆட் டீம் வந்து இங்க பிரேக் பாயிண்ட் கொடுத்திருக்கேன். ஆட் டீம் நான் கிளிக் பண்ண சொல்லுங்க முடியாதா? அதான் மேம் கிளிக் பண்ணும்போது எனக்கு பேஜ் லோட் ஆகி வராது மேம். 2.8 தான் மேம் இருக்கும். ஏன்னா பிரேக் பாயிண்ட் போட்டனால. Correct, understood. So now Ritika has a question, so we need to answer that one. Ritika, இந்த இதுல என்ன உங்களோட क्वेश्चन என்ன? மேம் இப்போ வந்து நார்மலா வந்து ஃபர்ஸ்ட் ரன் சர்வர் கொடுக்குறோம்ல மேம். டீபக் மோட்ல இவர் ரன் பண்றீங்க மேம். ஆனா டீபக் மோட்ல ரன் பண்ணோம்னா அது அங்க யூஆர்எல் எதுவுமே எனக்கு ஓபன் ஆக மாட்டேங்குது மேம்.
எனக்கு என்ன டவுட்னா டேஷ்போர்ட் வரைக்கும் ஓபன் ஆகணும்ல மேம்? ஆமா அதுக்கப்புறம் என்னன்னா ஓபன் ஆகக்கூடாது. ஆனா unless எனக்கு மொத்தமாவே ஓபன் ஆக இல்ல மாட்டேங்குது மேம். unless போட்ட பிரேக் பாயிண்ட் வந்து ஃபர்ஸ்ட் பேஜ் லோட் ஆகிறதுக்கும் சர்வர் ஒர்க் ஆகணும் இல்லையா? எஸ் மேம். டிஃபால்ட் பேஜ் லோட் ஆகிறதுக்கும் சர்வர் ரன் பண்ணிருக்கணும். அந்த டிஃபால்ட் பேஜ் லோட் ஆகிறதுக்கே நீங்க எங்கேயாவது பிரேக் பாயிண்ட் போட்டு அதை நீங்க பார்க்காம விட்டீங்கன்னா பேஜ் லோட் ஆகாது. ஸோ பேசிக்கலி யூ ஆல்சோ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் எப்படி அந்த பேஜ் எப்படி லோட் ஆகுது அதையும் பார்க்கணும். வாட் ஹேப்பன்ஸ் when a server is loaded, there are few things that happen when the server is loaded. மேம் அப்பனா அந்த டெஃப் இருக்குல்ல மேம், அந்த 22 லைன் அந்த இடத்துல நான் பிரேக் போட்டேன்னா மொத்த அந்த இடத்துல break அந்த போடக்கூடாது. go ahead அங்க carry on. போடக்கூடாது. அங்க போட்டா எதுவுமே எனக்கு ஓபன் ஆகாதா மேம்? ஆகாது. you have to do it after 23. ஓகே புரிஞ்சுச்சு மேம். அங்க நான் போட்டு பார்த்தனால எனக்கு ஓபன் ஆகல. okay so again that Yes, way ma'am. you put it in three places. எஸ் மேம் நான் சொல்லிக்கிறேன். இப்போ தென் வந்து நம்ம ஸ்டெப் ஓவர் கொடுக்கும்போது இது வந்து இங்க ஹிட் ஆகும் மேம். இப்போதான் வரும். ம் சோ நான் இப்போ உள்ள ஃபங்க்ஷனுக்குள்ள போறேன் மேம். ஏன்னா இது ஏன் இங்க இந்த இடத்துல வருதுன்னா நம்ம இங்க மெத்தட் ஈக்குவல் டு போஸ்ட்னு கொடுத்துருக்கோம் மேம். ம் பட் நம்மளோடது என்னன்னா கெட் மேம். கெட் மெத்தட்ல தானே மேம் இப்ப இருக்கு. ம் சோ இப்போ நான் கண்டினியூ கொடுக்கும்போது அதாவது இதை வந்து நான் அது ரன் எப்படி கெட்டுன்னு பண்ணும்போது உங்களுக்கு தெரியும்? நீங்க கெட்டு தான் கொடுத்துருக்கீங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? எஸ் மேம் இந்த இங்க ஆட் டீம்ன்ற பட்டன் இங்க இடத்துல தான் மேம் நம்மளுக்கு ஸோ கெட்டுன்றது வந்திருக்கு. கெட்டுன்ற ரெக்வெஸ்ட் வந்திருக்கு இங்க சர்வருக்கு. somebody sent a get request. ஓகே ப்ரௌசர்ல இருந்து Yes, நான் ma'am. கெட் தான் அனுப்புனேனா போஸ்ட் அனுப்புனேனா எனக்கு எப்படி தெரியும்? நாட் சர்வர், ஐம் சாரி, கிளையண்ட். let's say you keep getting but you meant to send post or something else. எப்படி தெரியும் உங்களுக்கு? அந்த கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆகி கொடுத்தோம்னா அந்த இதுல காட்டும் கெட் ரிக்வெஸ்ட் இதுல சென்ட் ஆச்சா இல்ல போஸ்ட் ரிக்வெஸ்ட் சென்ட் ஆச்சா. இதுல எங்க கொடுக்கணும்? கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆகி எஸ் மேம். இப்போ நான் இது உள்ள அந்த போகும்போது நெட்வொர்க் மேம் tab எனக்கு இங்க அந்த pages நெட்வொர்க் வந்து tabல change ஓபன் ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் we have to find out who sent the request. அந்த ரெக்வெஸ்ட் எப்படி போச்சு? நீங்க என்ன காட்டுறீங்கன்னா சர்வர்ல ரெக்வெஸ்ட் வரும்போது பிரேக் பாயிண்ட் ஆகுது. மை ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இஸ் how did the request created? யார் வந்து அந்த ரெக்வெஸ்ட்டை கிரியேட் பண்ணா? எப்படி அது கெட் ஆச்சு? ஏன் வந்து அது போஸ்டா இல்லை? அதுக்கு ஆட் டீம்ன்ற ரெக்வெஸ்ட் தான் அனுப்பிச்சா? அந்த விஷயம்லாம் எனக்கு எப்படி தெரியும்? புரியுதா என்னோட கொஸ்டின் என்னன்னு? மேம் பிரவுசர்ல அந்த இன்ஸ்பெக்ட் கொடுத்து நெட்வொர்க்ல அங்க பாக்கும்போது தெரியும் அது ஓகே கெட்டா போஸ்டா என்னன்னு. அந்த நெட்வொர்க் tabல ப்ரௌசர்ல தெரியணும். அந்த ஓகே தட்ஸ் ரைட் ஆன்சர். ப்ரௌசர்ல தெரியுது. பட் ப்ரௌசருக்கு யார் சொன்னது? இந்த இடத்துல வந்து ஆட் டீம்ன்ற அந்த கோட் எங்க இருக்கு? புரியுதா நான் கேக்குற கேள்வி? காவ்யா யூ செட் எஸ் மேம். ஆட் டீம் பட்டன் கிளிக் ஆனதும் கெட் சர்வர் இங்க வந்து ஆட் டீம் இந்த இதுக்கு வந்து ஒரு கெட் வந்தது கெட் ரெக்வெஸ்ட் வந்தது. ஸோ அதனால இட் கோஸ் டு நம்பர் 36. மை கொஸ்டின் இஸ் யார் அனுப்புறது? ஓகே ப்ரௌசர்ல பார்க்கலாம். ப்ரௌசர் வந்து கெட் அனுப்பிச்சுன்னு. வேர் இஸ் த கோட் இன் யுவர் ப்ரோக்ராம்? நீங்க தானே ப்ரோக்ராம் எழுதுனீங்க. உங்க ப்ரோக்ராம்ல நான் இந்த பட்டனை அமுக்குனா கெட் ரெக்வெஸ்ட் அனுப்புன்னு சொல்லிட்டு எங்க எழுதுனீங்க? வேர் இஸ் தட் கோட்? யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் ஆல்சோ, ரைட்? எஸ் மேம். இந்த views டாட் py இப்போ நான் இந்த இடத்துல குடுக்குறேன் மேம். இது எனக்கு நெக்ஸ்ட் எங்க போகும்னா ஃபார்ம்க்கு போகும் மேம். form.py போய் இங்க கிளாஸ் நேம் வந்து நான் டீம் ஃபார்ம்னு கொடுத்திருக்கேன். சோ அங்கதான் அததான் மேம் நான் இங்க view.py லயும் கொடுத்திருக்கேன். ஃபார்ம் ஈக்குவல் டு டீம் ஃபார்ம் ரெக்வெஸ்ட் ஈக்குவல் டு போஸ்ட். ஓகே அது வந்து நீங்க ஆட் டீம் பட்டனை அமுக்குன பிறகு உங்களுக்கு அந்த கெட் ரெக்வெஸ்ட் அந்த ஆட் டீம் பட்டனை அமுக்குனதுனால ஒரு கெட் ரெக்வெஸ்ட் வந்ததுனால இதெல்லாம் நீங்க சொல்றீங்க. மை கொஸ்டின் இஸ் ஆட் டீம் பட்டனை அமுக்கும் போது கெட் ரெக்வெஸ்ட் தான் கெட் ரெக்வெஸ்ட் டு கெட் த டீம் ஃபார்ம் அப்படின்ற கோடு எங்க இருக்குதுன்ற. யூ அண்டர்ஸ்டாண்ட் மை கொஸ்டின்? anybody understand my question? URLsல அந்த குரோம்ல கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆகி பண்ணோம்னா ஒரு இடத்துல ஓகே மேபி I'll ask it in other words. go to உங்க பேஜுக்கு போங்க. உங்களோட go to your browserக்கு போங்க.
அதுல போய் Go back. converge எஸ் மேம் இப்போ நான் பண்ணிக்கணும். கொடுக்கும்போது தான் மேம் எனக்கு இங்க Got it. Let's do what I'm saying. Go back to the main screen. Main screen போங்க. No. I don't want this. Go நீங்க back. மேம் முன்னாடி Yeah, go back போங்க. Okay, இருக்கட்டும். இதுல add team இருக்கா? add teamன்ற பட்டன் அமுக்குனா உங்களுக்கு add team ஆகுது. நான் இப்ப என்ன கேக்குறேன், I want you to change your code so that அந்த add team பட்டனை நான் அந்த add teamக்கு கீழே இருக்க open அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணும்போது I want to see add match இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு UI வரும் இல்லையா, அந்த UI எனக்கு வேணும். for whatever reason, ஏன் எதுக்குலாம் கேட்கக்கூடாது. எனக்கு I want your UI to behave that way. எந்த இடத்துல போய் என்ன சேஞ்ச் பண்ணுவீங்க? You understand my நீ question? ஃபர்ஸ்ட் வந்து இப்ப ஆட் டீம் பட்டன் வரும்போது நெட்வொர்க்ஸ்ல போய் பாரு எந்தெந்த பாத்து இல்ல இந்த யூஆர்எல் மாத்தினாலே போதும் அந்த இடத்துல ஓபன் நான் கொடுக்கும்போது. யூஆர்எல்ஸ்ல மாத்த மாதிரி சொல்றீங்களா மேம்? எனக்கு I'm only asking you a question. ஒருக்க வந்து நீங்களே அந்த மாத்தி இது சொல்லுங்க எப்படி. ஃப்ரண்ட் எண்ட்ல போயேன், ஃப்ரண்ட் எண்ட்ல நெட்வொர்க் ஸ்டாப் இருக்கும், அதுக்குள்ள நீ செக் பண்ணிக்கோ, பண்ணிட்டு நீ இங்க உள்ளவா. நெட்வொர்க்ஸ்குள்ள இதுல ரெக்வெஸ்ட் நெட்வொர்க்ஸ்ல சென்ட் எம்டியா ஆனது இருக்கு. இல்ல, ரெக்வெஸ்ட் சென்ட் ஆனதெல்லாம் காட்டும். கொஸ்டின் புரிஞ்சுதா? எஸ் மேம், புரிஞ்சு மேம், எனக்கு புரிஞ்சு மேம். என்ன கொஸ்டின் என்ன? இப்போ வந்து நீங்க அந்த மேம் இங்க நான் ஓபன் கிளிக் ஓபன் பண்ணோம்னா கொடுக்கும்போது எனக்கு ஆட் மேட்ச் கூடிய ஹோம் பேஜ், அந்த பேஜ் வந்து UI வரணும். இதுக்குள்ள ஓபன் ஆகணும். ஆமா. ஸோ எங்க சேஞ்ச் பண்ணும்? ஓகே, இப்போ நீங்க யூ ஆர் லுக்கிங் அட் த இன்ஸ்பெக்ஷன் ப்ரௌசர்ல போய் ஆர் யூ கோயிங் டு சேஞ்ச் இட் இன் தி ப்ரௌசர்? எங்க போய் சேஞ்ச் பண்ணுவீங்க? ஸோ வேர் இஸ் யுவர் கோட் கமிங் ஃப்ரம்? அந்த பாத் இருக்கும்ல யூஆர்எல்ஸ்ல தான் அந்த சேஞ்ச் பாத் ஆகும். இருக்கு, அதே அதுல சேஞ்ச் பண்ணி பாருங்க. பாருங்க. ஐ மீன் யூ ஹேவ் டு ட்ரை அண்ட் see. அந்த இது இருக்குல்ல வியூ டாட் ஆட் மேட்ச், அந்த அந்த ஆட் ஆட் டீமுக்கு பதிலா நம்ம அந்த ஆட் டீம் இருக்கா, வியூ டாட் ஆட் டீம், அதுக்கு பதிலா எடுத்துட்டு அந்த மேட்சோட இதை போடு. ஓகே, டோன்ட் delete anything. அந்த அந்த லைன் நம்பர் 8 காப்பி பண்ணிட்டு புதுசா ஒரு லைன் நம்பர் போட்டு போடுங்க. அதர்வைஸ் you'll be என்ன சேஞ்ச் பண்ணனும்னு தெரியாது நமக்கு. So do you agree with this, Lakshya? இந்த சேஞ்ச் வந்து இதான் பண்றோம்ன்றது தெரியுமா? ஓகே, எக்ஸ்பிளைன் மீ. இந்த பாத்துக்கு என்ன மீனிங் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க பார்க்கலாம். இந்த பாத் இப்படி கொடுக்கிறதுக்கு என்ன மீனிங்? இப்போ இந்த பாத் ஆட் டீம் வியூஸ் டாட் ஆட் டீம் அதோட மீனிங் கேக்குறீங்களா? இப்போ ஆட் பண்ண போறது இல்ல லைன் நம்பர் 8 எனி பாத். இந்த பாத்ன்றதுல 3 பாராமீட்டர் கொடுத்திருக்காங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்திருக்காங்க, அப்புறம் வியூ டாட் ஆட் டீம் கொடுத்திருக்காங்க, அப்புறம் நேம்னு ஒன்று கொடுத்திருக்காங்க. ரைட்? அந்த 3க்கு என்ன மீனிங்னு கேக்குறேன். மேம் வியூஸ் டாட் ஆட் டீம்ங்கிறது நம்மளுக்கு என்ன டிஸ்ப்ளே ஆகுதோ அதோட இது கொடுத்துருக்காங்க. அந்த வியூவோட பேரு. ஓகே, எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் இது வந்து தெரியல மேம். அண்ட் தென் நேம் வந்து அதுக்கு ஆட் டீம் கொடுக்கணும்ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இது என்னன்னு தெரியல. பட் யூ அந்த ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங் வித்தின் கோட்ஸ் ஆட் டேஷ் மேட்ச் ஸ்லாஷ் இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன மீனிங்னு தெரியலையா? ஸோ தட் இஸ் த வேர்ட். இப்போ நீங்க யூஆர்எல் டைப் பண்ணும்போது லாஸ்ட் வீக் பார்த்தோம் நாம, உங்களோட சர்வர் அட்ரஸ் கொடுத்துட்டு ஸ்லாஷ் கொடுத்துட்டு வாட் எவர் யூ கிவ் தட் இஸ் த நேம் ஆஃப் யுவர் ரெக்வெஸ்ட். மேம் அது வந்து இது இப்போ என் பாயிண்ட் மாதிரி வருமா? என் பாயிண்ட், yes, yeah, exactly, yes. ஓகே. So now you typed Kavya, you typed something இல்ல, அந்த 8 இருக்குது, 10. அந்த 10ம் 10க்கும் 16க்கும் என்ன டிஃபரன்ஸ்? 10க்கும் 16க்கும் ஏன்னா நேம் வந்து இங்க ஆட் டீம்னு கொடுத்திருக்கோம், இங்க ஆட் மேட்ச்னு கொடுத்திருக்கோம். ஓகே, என்ன நேமுக்கு என்ன பர்பஸ் என்ன? நான் என்ன சொல்ல வரேன், when I click the button
the button is performing some action இல்லையா? அந்த ஆக்ஷன்ல வந்து Yes, ma'am. currently அந்த action is to go uh, open the ad team page. I'm saying change the action. I don't want it to change. I don't want it to display the page, ad team page. I want it to display the ad match page. So what you need to understand is அந்த ஆக்ஷனை வந்து எங்கேருந்து கால் பண்ணுது உங்க கோட்ல வந்து ஆன் பட்டன் கிளிக் கோடு எங்க இருக்குன்னு பார்க்கணும். அதை போய் தான் சேஞ்ச் பண்ணணும். நீங்க யூஆர் சேஞ்சிங் த யூஆர்எல்ஸ்லாம் தட்ஸ் ராங். அது வந்து எப்போ ராங்கன்னா எப்போ பண்ணணும்னா இப்போ ஆட் டீம் அப்படின்ற யூஆர்எல் ஓட ரெஸ்பான்ஸை சேஞ்ச் பண்ணுங்கன்னா யூ கேன் டூ தட். நான் கேட்கறது என்னன்னா அந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது என்ன ஆகுது? ஐ வாண்ட் டு சேஞ்ச் த பிஹேவியர் ஆஃப் த பட்டன் கிளிக். ஸோ அந்த பட்டன் எங்க இருக்கு? அந்த ஆன் பட்டன் கிளிக் எங்க இருக்குது? எந்த ஹெச்டிஎம்எல் போய் பார்க்கணும் நீங்க? இந்த இங்கதான் மேம் இருக்கும் ஆட் மேட்ச் எந்த பட்டன் எந்த ஹெச்டிஎம்எல்? ஸோ ஃபர்ஸ்ட் யூ நீட் ஹோம்ல மேம். ஹோம்ல போய் பார்க்கணும். ஹோம்ல எங்க Homeல இருக்குது? yes. சரி, அதுல என்ன எங்க கொடுத்துருக்கீங்க ஆட் டீமுக்கு? இப்போ ஆட் டீம்ன்ற இடத்துல நான் ஓபன்ற பட்டன் கிளிக் பண்ணா ஆட் டீமுக்குள்ள போகும். சோ இந்த இடத்துல நான் ஆட் மேட்ச்னு கொடுக்கும்போது இப்போ ஓபன்ற பட்டன் கிளிக் பண்ணும்போது ஆட் மேட்ச் போகும். Exactly, you are changing the URL. You are saying H reference, go create this URL endpoint called add team. அதுக்கு பதிலா if I say no, I want to do the match, then you change in the add team க்கு add match போட்டுருங்க. Whatever the URL for add match. Yes. I can call it add match, I can call it add matches, whatever it is I'm calling. I will not touch my path and things like that. So this is the very first step. Yes ma'am. டக்குன்னு அது இங்க இருந்து தான் போகுது அது. Okay. Yes ma'am. You understood? Yes புரிஞ்சுதா? ma'am. Yes ma'am. So this is the Yes, first startingல இருந்து இங்க இருந்து ஆரம்பிக்கிறீங்க நீங்க. இந்த Yes page ma'am. வந்து இந்த பேஜ்ல if I go add if I want to add something new, this is the page I'm going to go touch. So இந்த பேஜுக்கு என்ன பேரு? What's the name of the file? It's called home.html. Home.html. Yes ma'am. Okay, so got it? So understand என்ன Yes, ma'am. URL எங்க இருந்து யாரு எப்ப எந்த URL யாரு எங்க இருந்து கால் பண்றா அந்த so இப்போ நான் add team அப்படின்ற URL வந்ததுன்னா then you go look at the URL part. இதுக்கு முன்னாடி பார்த்த ஃபைல் எங்க? ஒரு ஃபைல் போய் டச் பண்ணீங்கல்ல? இந்த ஒரு ஃபைல் path url.py. yes. Yes ma'am. கிளிக் பண்ணுங்க. இந்த அதுல சொல்றோம் எது ma'am? இந்த ஃபைல் what this file says is add dash team அந்த URL வந்ததுன்னா go show this view add team அப்படின்ற வியூவை காட்டு அப்படின்னு சொல்லுது. That is what line second page, right? Second parameter is right. So and then Yes, it goes, and then it gives the add term is probably the function name, and then you give the add team க்கு போனீங்கன்னா then you go to the function that's called add a team, and then you go from there. Okay, so நான் இப்போ வந்து okay, so we got that. இப்போ add teamல வந்து ஒரு பட்டன் கிளிக் பண்றேன் நான். Okay, do your add team. அதுல வந்து சேவ்னு ஒரு பட்டன் இருக்கா? Okay, now you go to the add team. இது இங்க இங்க பிரேக் போகும். பாயிண்ட் போட்டனால yeah, that's fine. You run it. எப்படி ரன் பண்ணுவீங்க? ஃபுல்லா ரன் பண்ணா I don't want to stick on any break point. Just keep running it. இல்ல மேம் ஒன்னொன்னா No. Hold on. You don't have to do that. If you want to run through, அந்த லெஃப்ட்ல அந்த ப்ளே பட்டன் இருக்கு இல்லையா? அந்த 5 பட்டன்ஸ்ல லெஃப்ட் மோஸ்ட் பட்டன். அதை கிளிக் பண்ணீங்கன்னா அடுத்து எங்க பிரேக் பாயிண்ட் இருக்கோ அதுக்கு போயிடும். You don't have to go over லைனா போக வேண்டிய அவசியம் கிடையாது. புரிஞ்சுதா? So you can remove all the other break points or you can leave it. It's up to you. Yeah, you just keep Okay. pressing, it will run through it. Anyways, okay. So இப்போ போயாச்சு, அந்த பேஜ் டிஸ்ப்ளே ஆயிடுமா? ஓகே, இப்போ வந்து சேவ் டீம் கிளிக் பண்றேன் நான். ரைட்? ஓகே, Yes, டைப் சம்திங். இப்போ என்ன ஆகுது? when you click a save team, கோட் எங்க போகும்? How does it know what to do with the save இப்போ team? சேவ் இப்போ போஸ்ட் பண்ணிட்டேன் மேம். சோ போஸ்ட் அது பண்ணதுக்கு அந்த அப்புறம் கோட் எங்க இருக்கும்? அது போஸ்ட் கால் தான் அனுப்ப போகுது அப்படின்னு நான் சொல்லியிருக்கீங்க. அது அந்த கோட் எங்க இருக்கு? request method if request dot method equal to post ன்னு இருந்துச்சுனா அந்த ஃபார்ம்க்குள்ள போயிட்டு அந்த ஃபார்ம் Hold on. My first question is, நான் போஸ்ட் தான் அனுப்பணும்ன்றத எங்க சொல்றேன் நானு? அந்த சேவ் ரெக்வெஸ்ட், அந்த சேவ் டீம் அந்த பட்டன் அமுக்குனா
இந்த பட்டன் அமுக்கும் போது சென்ட் அ போஸ்ட் மெசேஜ் அப்படின்றத நான் எங்க சொல்றேன் நான்? வேர் இஸ் மை கோட் தட் சேஸ் சென்ட் அ போஸ்ட் ரெக்வெஸ்ட்? அது எங்க எங்க இருக்கும்? இது வந்து போஸ்ட் வந்துச்சுன்னா line number 22 is when I get the post request, I have to do this. My question is, who is deciding அந்த பட்டன் அமுக்கும் போது போஸ்ட் தான் அனுப்பணும், கெட் அனுப்பக்கூடாது அப்படின்றத எங்க சொல்றேன் நான்? கேள்வி புரியுதா? You understand my question? என்ன கேள்வி என்ன கேக்குறேன் நானு? சேம் கொஸ்டின் as before. இப்போ நான் போஸ்ட் அனுப்புனதுக்கு அப்புறம் தான் மேம் இந்த லைன் நான் வரும். போஸ்ட் அனுப்புறேன் அப்படின்றத இங்க தெரிவிக்கிறேன். சோ நான் எப்படி போஸ்ட் அனுப்புறேன், எங்க இருந்து அனுப்புறேன் அப்படின்றத நான் Where is கேக்குறேன். my code that says இந்த பட்டன் அமுக்குனா போஸ்ட் மெத்தட் சென்ட் பண்ணும். ஏர்லியர் என்ன பார்த்தோம்? ஆட் பட்டன் ஆட் டீம் அப்படின்ற பட்டன் அமுக்கும் போது கெட் அனுப்புறீங்க. எனக்கு கெட் வேணும் பிகாஸ் ஐ வாண்ட் டு கெட் அந்த பேஜ்னு சொல்லிட்டு. இப்போ என்ன சொல்றீங்க? யோ இந்த பட்டன் அமுக்குனா போஸ்ட்னு சொல்றீங்க. வேர் இஸ் த கோட்? ஹவ் டு யூ நோ தி டிஃபரன்ஸ்? புரியுதா? add match HTML அங்க இருக்கும். Okay, very good. You look at the HTML first because any UI interaction, you look at the HTML page and see what am I doing here. So அப்படிங்கும்போது எந்த பேஜ் HTML பாப்பீங்க நீங்க? இந்த ஆட் டீமுக்கு எந்த பேஜ் வந்ததோ அந்த HTML போய் பார்க்கணும் ஃபர்ஸ்ட். இந்த HTMLல இங்க போட்டு ஃபார்ம் மெத்தட் ஈக்குவல் அந்த இடத்துல போஸ்ட்னு போட்டிருக்கீங்க. அந்த போஸ்ட் என்ன ஃபங்க்ஷனை கால் பண்ணணும்னு எங்க போட்டிருக்கீங்க? போஸ்ட்னு சொல்லியாச்சு. போஸ்ட் வாட்? யூ நீட் டு கிவ் தி URL as well, right? அது எங்க இருக்கு? மேம் புரியல மேம். போஸ்ட்னா ஐ அம் போஸ்டிங் இட் டு யூ ஹேவ் டு கிவ் an address இல்லையா? sending a post request to who with what parameter? இப்போ நீங்க வந்து ஆட் டீம் அப்படின்ற அந்த ரெக்வெஸ்ட்க்கு தான் போஸ்ட் பண்றீங்க, கரெக்ட்? Where am I saying it's going to add theme? You're saying post. POST தான் இருக்கு. பேர்லாம் கொடுக்கலையே நீங்க. அதுக்கு எப்படி தெரியும்? எந்த மெத்தடை கால் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கு எப்படி தெரியும்? ஆட் டீமை கால் பண்ணுமா, ஆட் மேட்ச் கால் பண்ணுமான்னு அதுக்கு எப்படி தெரியும்? அந்த கோடுக்கு எப்படி தெரியும்? You understand my question? அந்த போஸ்ட்டுக்கு நீங்க பெராமீட்டர் அனுப்புறீங்க. என்னது? டீம் நேம் என்ன, எத்தனை மேட்ச் வின் பண்ணாங்க, அதெல்லாம் எப்படி போகுது? How is it going to the post request? Understand my questions? புரிஞ்சுதா? கொஸ்டின் புரிஞ்சுதா? Before you answer. Anybody? Do you understand the question? அவங்களுக்கு மட்டும் காவியா கிட்ட மட்டும் நான் கேட்கல, எல்லாருக்கிட்டையும் பேசுறேன் நான். கொஸ்டின் புரிஞ்சுதா? once more சொல்றீங்களா? கொஸ்டின் புரியலன்னா கேளுங்க. என்ன கேக்குறேன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி என்ன எக்ஸாம்பிள் பார்த்தோம்? ஆட் டீம் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணும்போது அந்த ஹோம் பேஜ்ல இருந்து, ரைட்? வி ஹேட் அ ஹோம் பேஜ்ல ஆட் டீம் அப்படின்ற ஒரு பட்டன் இருந்தது. அந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது வி சென்ட் அ கெட் ரெக்வெஸ்ட், கரெக்ட்? சரியா? அந்த HTML பேஜ்ல போய் பார்த்தோம். அந்த HTML பேஜ்ல இட் செட் இந்த நேம் இருந்தது, ஆட் டீம் அப்படின்ற நேம் இருந்தது. கெட் ரெக்வெஸ்ட் அனுப்பணும். கோட் ஹேஸ் டு சே, ரைட்? கோட்ல வந்து கெட் ரெக்வெஸ்ட் அனுப்புன்னு சொல்லியிருப்போம். இப்போ ஒன்ஸ் அந்த பேஜுக்கு போன பிறகு அந்த சேவ் அப்படின்ற அந்த பட்டனை கிளிக் பண்ற அது போஸ்டா போகுது. சார் நான் கேட்குறேன், அது போஸ்ட்னு போகுது அண்ட் இட் ஆல்சோ கோஸ் டு த ஆட் டீம் அப்படின்ற ஃபங்க்ஷனுக்கு போகுது. என்னோட கோடில் எங்க வந்து நான் அதை எழுதியிருக்கேன், நீ போஸ்ட் அனுப்பணும் ஆட் டீம்ன்ற அந்த ஃபங்க்ஷன், அந்த போஸ்ட் ரெக்வெஸ்ட்ல வந்து ஹவு டஸ் அ ரெக்வெஸ்ட் ஒர்க்? போஸ்ட்னு ஒன்று போடுவீங்க, கெட்னு ஒன்று போடுவீங்க, அதுக்கப்புறமா யூ ஹேவ் அதர் திங்ஸ், ரைட்? மேம் அந்த ரிட்டர்ன் இந்த லைனா என்னது? யூ ஆர் ரெண்டரிங், தட் இஸ் த ரெண்டர், தட் இஸ் தி ரெஸ்பான்ஸ். இல்ல யூ கேஸ் ஒரு URL ஒன்று அனுப்பும்போது when you are making an API call, yeah, make a request, you have to say எந்த சர்வர்ல எந்த ஃபங்க்ஷன், லைக் ஆட் ரெக்வெஸ்டா, ஆட் டீமா, ஆட் மேட்சா, வாட் எவர், அதை கெட் பண்ணணுமா, போஸ்ட் பண்ணணுமா, அதுக்கு என்ன பெராமீட்டர்ஸ், ரைட்? தீஸ் ஆர் த இன்ஃபர்மேஷன் யூ ஹாவ் டு கிவ்.
Do you understand that first? Any API you call, correct? Yes. Do you need to have all these things? Function name இருக்கணும், which is the URL, complete URL. கெட்டா, போஸ்டா, அப்டேட்டா, டெலீட்டா அதை சொல்லணும். பராமீட்டர் இருந்ததுன்னா பராமீட்டர் கொடுக்கணும். கரெக்டா? எஸ், அக்ரீட். So my question is, and all this happens from the code. கோட்ல இருந்த என்னன்னாலும் கோட்ல எழுதினா தான் போகும். My question is, உங்க கோட்ல அந்த சேவ் பட்டனை கிளிக் பண்ணா எப்படி வந்து எந்த இடத்துல அந்த கோடு இருக்கு? போஸ்ட் அனுப்பணும், add team அப்படின்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணணும், அதுக்கு parameters வந்து இந்த டீம் நேம், win, loss, those are the parameters to add a team இல்லையா? அந்த parameters அனுப்புறது எந்த இடத்துல அந்த கோடு இருக்குது, இந்த parameters எல்லாம் சேர்ந்து பேக்கேஜ் பண்ணி அனுப்புறதுக்கான கோடு எங்க இருக்குதுன்னு கேட்கிறேன் நான். கொஸ்டின் புரிஞ்சுதா இப்போ? வியூஸ்ல இருக்கும்ல. ஓகே, எங்க? ஓகே, யூ டெல் மீ. கோடு இருக்கு, ஆப்வியஸ்லி இருக்க போய் தான் இந்த இது ஒர்க் ஆகுது. ஸோ எங்க இருக்குதுன்னு கேட்கிறேன் நான். ஷோ மீ வேர் தட் கோட் இஸ் அண்ட் ஹவ் இட் இஸ் ஒர்க்கிங். Okay, now do you guys understand the question? First home pageல இருந்து அந்த கோட் எங்க இருக்குன்னு கேட்டதுக்கு you went to the HTML page, right? அந்த HTML pageல அந்த பட்டன் கிளிக் பக்கத்துல hrefன்னு ஒன்னு இருந்தது and you had a add team அப்படின்ற ஒரு இது கொடுத்திருந்தீங்க. We said because of this இது ஆகுதுன்னு சொன்னோம் நம்ம. புரிஞ்சுதா? ரைட்? அண்டர்ஸ்டுட்? அதே மாதிரி இந்த சென்டுக்கு எப்படி எங்க இருக்குதுன்னு கேட்கிறேன் நான். சேவ் இந்த சேவ் டீமுக்கு எங்க இருக்குன்னு கேட்கிறேன் நான். ஸோ வேர் வில் யூ ஸ்டார்ட் லுக்கிங் ஃபர்ஸ்ட்? எந்த இடத்துல போய் பார்க்கணும் ஃபர்ஸ்ட்? எங்க பார்ப்பீங்க? நியூஸ்ல வந்து போஸ்ட்ங்கற இது போட்டுருக்காங்க. அந்த HTML ஃபைல்ல போய் பார்க்கணுமா? You have to look at the add team ஓட HTML ஃபைல்ல போய் பார்க்கணும். Because that is where everything is. அந்த இடத்துல அந்த சேவ் பட்டனோட டெஃபினிஷன் அங்கதான் இருக்கு. So you see அதான் மேம் சேவ் பட்டன். சேவ் பட்டனுக்கு இருக்கு. பட் அந்த இடத்துல ஐ டோன்ட் see anything called சேவ்ன்றது அந்த இருக்கு. சேவ் லைன் நம்பர் 19ல சேவ் டீம்னு இருக்கு. அதனால அந்த பட்டன். Now it has lot of other things. லைன் நம்பர் 11ல போஸ்ட்னு ஒன்று இருக்கு, 13ல CSRF டோக்கன் ஒன்று இருக்கு. There are few things. What is those? அதுக்கு என்ன மீனிங்? ரைட்? இதெல்லாம் சேர்த்து தானே இப்போ நீங்க இஃப் யூ கோ டு த ப்ரௌசர், உங்க ப்ரௌசர்ல போய் அந்த போஸ்ட் அமுக்குனா இந்த சாரி கோ டு ஓப்பன் அண்ட் தென் டு அ சேவ். how do you put a break point to see என்ன ஃபங்க்ஷன் அது கால் பண்ணுச்சு அப்படின்றது எப்படி பார்க்க முடியும் நம்ம? ஓகே, இது வந்து ஆன பிறகு ஆஃப்டர் த போஸ்ட் இஸ் சென்ட். மை கொஸ்டின் இஸ் எப்படி அந்த போஸ்ட் ஃபார்ம் ஆச்சுன்னு தான் கேட்குறேன் நான். சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்து தப்பான இன்புட் வருமா இருக்கும். ஸோ how do you know இன்புட்டே தப்புன்னு சொல்லிட்டேன். இது இன்புட் உள்ள வந்த பிறகு வாட் யூ ஆர் லுக்கிங் அட் இஸ் ஆஃப்டர் த சர்வர் ரிசீவ்ஸ் த போஸ்ட். மை கொஸ்டின் இஸ் ப்ரௌசருக்கு கிட்ட யார் எந்த கோடு வந்து ப்ரௌசர் கிட்ட சொல்லுது யூ ஹேவ் டு சென்ட் அ போஸ்ட் அண்ட் அந்த போஸ்ட்ல வந்து இந்த இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கணும் அப்படின்றது ஹவு டு யூ நோ? யூ அண்டர்ஸ்டாண்ட் மை கொஸ்டின்? கொஸ்டினே புரியலன்னா அப்போ நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். சந்தியா, கேன் யூ ரிப்பீட் மை கொஸ்டின்? அந்த HTML நம்ம இது பண்ணாம அங்க வந்து இப்ப போஸ்ட்ன்றது அதுவே எங்க இருந்து கால் ஆகுது. சோ அப்ப வந்து அங்க இருந்து நம்ம வந்து சேவ் பட்டன் எங்க இருந்து நமக்கு வந்து ஃப்ளோ ஆகுன்றது பார்க்கணும். ஆமா, ஓகே. ஒன்லி கோட் யூ ஹேவ் இஸ் இந்த சேவ் பட்டனுக்கு முன்னாடி இந்த ஒன்லி கோட் யூ ஹேவ் இஸ் சம் CSRF this that இருக்குது அது. So how would I know? This is fundamental இல்லையா? உனக்கு வந்து கோட் எப்படி போச்சுன்னு தெரியாத நீ then you can go to the add team. Once server receives it, then you do whatever. பட் சர்வருக்கு யார் எப்படி அனுப்பி வச்சா? You understood how the HTML the page got displayed. எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க? அந்த ஹோம் HTMLல இந்த ஓப்பன் ஆட் டீம்ன்ற பட்டனை நான் கிளிக் பண்ணா இந்த கோ டு த கெட்னு சொல்லிட்டு இங்க இருக்குது, ரைட்? லைன் நம்பர் 71 எக்ஸ்பிளைன்ட் இட் டு யூ. இதுதான் பண்ணணும்னு சொல்லிட்டு, கரெக்ட்? இது பண்ணா ஆட் டீம் அந்த URL போய் இது காட்டு
right? That is your thing. அது கூட it's not a URL. Add team வந்து it's a path for the HTML file basically. You are okay. Again, I don't have the time to discuss this whole thing, but this is the fundamental of understanding codeல என்ன எப்படி வந்து browserக்கு போய் browserல இருந்து இந்த சர்வருக்கு போகுது. That is the question I've been asking. கேட்டுட்டே இருக்கிறேன் வாரம். Maybe you got to somewhere. Let's see what I have. Okay, you அந்த கொஸ்டினை நீங்க அடுத்த ஆன்சர் கொண்டு வாங்க. இப்போதைக்கு காவ்யா கண்டினியூ வித் இது ஆட் டீம் கண்டினியூ பண்ணுங்க. நீங்க let's say somehow the browser sent a post with the right parameters. வந்த பிறகு ஓகே இங்க வந்துச்சு. வந்த பிறகு இப்ப வேற எங்கேயோ போயிடுச்சா? ஓகே, ஸ்டார்ட் ஃப்ரம் த ஸ்டார்டிங். ஸ்டாப் பண்ணிட்டு முதல்ல இருந்து வேணா பண்ணுங்க. முதல்ல இருந்து பண்ணுங்க. எக்ஸ்பிளைன் மீ ஒன்ஸ் யூ கிவ் த டேட்டா, ஒன்ஸ் த போஸ்ட் சர்வருக்கு போன பிறகு என்ன ஆகுதுன்னு டேட்டாபேஸ் எப்படி போகுதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அண்ட் தென் யூ கைஸ் கேன் ஃபிகர் அவுட் எப்படி அந்த போஸ்டே எப்படி ஃபார்ம் ஆச்சுன்றது. தென் யூ கைஸ் ஃபைண்ட் அவுட் ஃபார் நெக்ஸ்ட் வீக். ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னா நமக்கு பெரிய பெரிய அப்ளிகேஷன் டெவலப் பண்ணும்போது எதனா பக் வந்ததுன்னா நம்மளால டீபக் பண்ண முடியாது. ரைட்? ஃபர்ஸ்ட் வந்து எதனா தப்பு ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் நான் ஒழுங்கான ரெக்வஸ்ட் அனுப்புனா, ஒழுங்கான ரெக்வஸ்ட் வந்தா தான் அந்த ரெக்வஸ்ட்டை ஒழுங்கா ப்ராசஸ் பண்ணலான்னு பார்க்க முடியும். ரெக்வஸ்டே தப்பா அனுப்புனேன்னா தென் ப்ராசஸ் பண்ணி பிரயோஜனம் கிடையாது. ரைட்? ஸோ ப்ரௌசர் வந்து ஃபர்ஸ்ட் ஒழுங்கான ரெக்வஸ்ட் அனுப்பணும், கரெக்ட் பராமீட்டர்ஸ் அனுப்பணும். That is the question I'm asking. எப்படி வந்து browser correct parameters அனுப்புது? That is the question. Okay, yeah, run it again and show me your add team. Actually add team அனுப்பும்போது என்ன ஸ்டாப்ஸ் இது கொடுக்கும்போது ரன் அண்ட் டீபக் கொடுக்கும்போது சரி, ஸ்டார்ட் அகைன். ஸ்டாப் பண்ணிட்டு இன்னொரு ஸ்டார்ட் பண்ணுங்க. கொஞ்சம் லோட் ஆகுது. Okay, we can come to the other meeting then. I'll stop பண்ணிட்டு I'll start the next meeting. சரியா? You join the next meeting. சரியா? All of you. Because இது முடிய போகுது. Okay? That's good? Okay.